சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 64 முதல் 66 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 64வது அதிகாரத்திலே உலகின் செயல்பாடுகளில் இடைப்பட்டு தேவனுடைய எதிரிகளை தோல்வி அடைய செய்து அவரை நோக்கி கூப்பிடுவர்களை ரட்சிக்க வேண்டும் என கர்த்தரை நோக்கி தேவ மக்களின் பிரதிநிதியாக ஏசாயா தனது வேண்டுதலை தேவ சமூகத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஏசாயாவுடைய ஜெபம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்று பெரிய காரியங்களை செய்வதாக தேவன் வாக்களிக்கிறார். மனிதர்கள் தமது சித்தத்தின் செய்யும்படியாக மனித சரித்திர சம்பவங்களில் அவர் இடைபெற முடியும். எனவே விசுவாசிகள் நம்பிக்கை, பொறுமை, தைரியம் ஆகியவற்றுடன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று சொல்லி அங்கே ஏசாயா தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே ஏசாயா தன்னை தாழ்த்துகிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. உண்டாவது. தொடர்ந்து 65வது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பும் ரட்சிப்பும் வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கலகம் விளைவிக்கின்ற தேசத்து மக்கள் தேவனிடமாக திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து அவர் கொடுக்கும் வேண்டுகோளை பற்றிய விளக்கத்துடன் ஏசாயாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கடந்த அதிகாரத்திலே 64வது அதிகாரத்திலே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தை வைத்த ஏசாயா இந்த 65வது அதிகாரத்திலே ஆண்டவர் சமூகத்தில் அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார். இதோ இஸ்ரவேல் ஜனங்களது துன்மார்க்கத்தினால் அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்பு அசிரியர் படையெடுப்பினாலும் பாபிலோன் சிறைப்பிடிப்பினால் நிறைவேறும் என்பதை அங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயா உரைத்தது அப்படியே வரலாற்றிலே நிறைவேறினது. மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டதான ஒரு காரியம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதேயாவிலிருந்து ஒரு என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரத்துக் கொண்டு என் ஊழியக்காரர்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி சீயோனை குறித்து அங்கே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை தேடுகிற ஜனத்துக்கு நான் சாரோன் ஆட்டு துளைவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று ஆண்டவர் தன் பிள்ளைகளை சீயோனிலே கூட்டி சேர்க்கிற தேவன். மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சீயோனிலே அவர் வாசம் பண்ணுவார் என்று அங்கே தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட புதிய வானங்கள் புதிய பூமி தோன்றும், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினமைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் படைக்கப்படுவதான புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய அங்க புதிய அந்த பரலோக ராஜ்யத்திலே அவன் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அங்கே அற்பாயுசுல பாலகன் இல்லை, பூர்ணமகாத கிழவன் இல்லை, 100 செய்து மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான்.
வாலி வயதில் ஜனங்கள் காணப்படுவார்கள் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. சமயம் உண்டாவதாக. 66வது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பும் நம்பிக்கையும் உண்டாவதை குறித்து நாம் பார்க்க முடியும். மனிதர்கள் தேவனுக்கென்று அழகாக கட்டும் ஆலயங்களில் தேவன் பிரியமாயிருக்காமல் அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையே அவர் ஆலயமாக்கி அதிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். தன் ஜனங்கள் எங்கே கூடியார்களோ அங்கே அவர் வாசம் அவர் இறங்கி அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. சமயமே உண்டாவதாக. ஆம், வானம் எனக்கு சிங்காசன், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்ற கேள்வியை வைக்கிற அவர், நான் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நொறுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் இந்த ஆண்டவர் அங்கே பதில் தருகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்தி உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார்கள் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தை தருகிறார். வாக்குத்தங்களை பற்றிக்கொள்வோம். உன்னதான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.